லோகேஷ் கனகராஜ் எல்சியூட ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏகே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூலி ப்ரமோஷனுக்காக லோகேஷ் கனகராஜ் வந்து பல யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் ஒரு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாச்சு, கூலி ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் வரும். லியோ ப்ளஸ் கைதி விக்ரம் இந்த 3 படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்க போகுது. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் என்ன இதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் எல்சியூ படம் எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவேன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 10 மாதத்துக்கு முன்னாடியே அஜித் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்லி ஓகே பண்ண வச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் ரேசிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால அந்த படம் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக வந்து அஜித் சாரை வச்சு அவரோட அதாவது லோகி ஸ்டைலில் 100% லோகி ஸ்டைலில் படம் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது லோகியோட படத்தில் நம்ம அஜித் குமார் சார் நடிச்சிருந்தாருன்னா படம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் தான் சொல்லணும். தேங்க்யூ.